நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவாய்மொழியின் முதற்பத்தின் 2வது பதிகத்தின் 9வது பாசுரத்தை காண்போம். ஒடுங்குக அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் வீடும் பின்னும் மாக்கை வீடும் பொழுதென்னே. இந்த முக்கரணங்களால், அதாவது உள்ளம், உரை, செயல், இவற்றை கொண்டு அவனிடம் ஒடுங்கிவிட்டால், அதாவது சரணடைந்து விட்டால், பின்பு இந்த ஜீவாத்மா ஞானம் அடைவதற்கு தடங்கல்களாக உள்ள ஒடுங்கல்கள் என்றால் தடைகள். அவை யாவை என்றால் அறியாமை, நாம் செய்யும் கர்மாக்களை, அவைகள் எல்லாம் நமக்கு மாயையாக வந்து அந்த ஞானத்தை மறைக்கின்றதல்லவா, அதையே அறியாமை என்று கூறுகிறார். அடுத்து நம் முன்வினை பயன்கள், பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உண்டாகும் இன்பத் துன்பங்கள். பின்பு முற்பிறவி வாசனை, முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு தண்டனை கூட அனுபவித்திருப்போம். ஆனால் அதன் காரணமாக ஏற்பட்ட தழும்புகள், மனப்பதிவுகள் நம் ஆத்மாவில் இருக்கும். அதன் காரணமாக தவறு செய்வது. ருச்சி, தவறுகள் செய்து செய்து அதில் ருச்சி கண்டு இருப்பது, அதாவது அந்த இன்பத்தை கண்ட பிறகு வருங்காலத்திலும் அதை செய்ய தூண்டுகின்றது. அதையே ருச்சி என்று கூறுகின்றார். ஆகையால் இந்த 4ஐயும், அறியாமை, முன் வினை பயன்கள், பின்பு முன் ஜென்ம வாசனை, பிறகு ருச்சி, இவை 4ம் இந்த ஆத்மாவிலிருந்து எப்பொழுது விலகும் என்றால், பகவானை இந்த முக்கரணங்களால் சரணடைந்து விட்டால் அது விலகிவிடும். அப்பொழுது பகவானை அடைவது நிச்சயிக்கப்பட்டு விடுகின்றது. பின்னும் நாம் இந்த சரீரத்தை ஆத்மா விடும் பொழுதும், யாக்கை விடும் பொழுதென்னே என்றால், இந்த உடலிலிருந்து இந்த ஆத்மா பிரியும் பொழுது வரை ஒரு மணப்பெண், நிச்சயத்த மணப்பெண் எவ்வாறு தன் கணவனை அடைவதற்காக அந்த மணநாளை எண்ணி எண்ணி காத்திருக்கின்றாளோ, அதுபோல அந்த காலத்தை எண்ணி நாம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இன்னும் சிந்திப்போமாக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.